அக்கா கொஞ்சம் உங்க சைடு நல்லா புடிங்களேன். அக்கா அழுக்குதுக்கா. அக்கா சாரி சாரி சாரி, உனக்கு ஒண்ணும் ஆகல இல்ல? காலையிலேயே உங்க கவனம் எங்கக்கா இருக்கு? என்ன ஆச்சு உங்களுக்கு? அக்கா இப்பெல்லாம் ஆன்லைன் கிளாஸ்ல தாக்கா டீச்சிங்கே நடக்குது. ரொம்ப நாளா மொபைல் கேட்டுட்டு இருக்கேன்லக்கா, எப்பக்கா வாங்கி தர போற? இந்த தீபாவளிக்கு கண்டிப்பா நீ கேட்ட மொபைலே வாங்கிடலாண்டி. கடைக்கு போய் என்ன விலை என்ன ஏதுனாலாம் விசாரிச்சுட்டேன். ஆமாவாக்கா? இல்லைங்க, நீங்க கேட்ட பட்ஜெட்டுக்கு இந்த மொபைல்லாம் வராது. என்ன இது பாக்குறீங்களா? நான் பணம் ரெடி பண்ணிட்டே வந்து அந்த மொபைலை வாங்கிக்கிறேன். சரி. இந்த வருஷம் தீபாவளிக்கு 1 மாசம் சம்பளமும் நமக்கு போனஸா கொடுத்தா நல்லா இருக்கும்ல? ஆமாக்கா, அப்படி கொடுத்தா எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு, அதை நிறைவேற்றிப்பேன். என்னடி ஆசை அது? அப்பா, எவ்வளவு நாளைக்கு தான் அந்த ஓட்ட கண்ணாடியை தேய்ச்சு போட்டுட்டு இருக்க போறீங்க? புது கண்ணாடி மாத்தலாம்ல? உன் ஒருத்தி சம்பளத்துல வீட்டு வாடகை, என் மருந்து செலவுக்கு எல்லாம் சரியா போயிடுது. இதுல எங்கம்மா புது கண்ணாடி வாங்க? அதுவும் இல்லாம புது கண்ணாடி போட்டு நான் எங்க வெளியே போக போறேன்? இந்த கண்ணாடி போதுமா, இதை வச்சே காலத்தை ஓட்டிக்கிறேம்மா. போனஸ் மட்டும் கிடைச்சிட்டா அப்பாவுக்கு புது கண்ணாடி வாங்கிடுவேன்க்கா. அந்த நம்பிக்கையில தானே நானும் இருக்கேன். ஓனர் வந்ததும் போனஸ் பத்தி பேசுவாருன்னு நினைக்கிறேன். அப்படி என்ன பேசிட்டு போறாரு? வருஷம் அதே தானே. தீபாவளி பக்கத்துல வந்துருச்சு. இந்த வருஷமும் சேல் அதிகமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இது வித்தாதான் உங்களுக்கும் தீபாவளி, எனக்கும் தீபாவளி. அதனால இந்த வருஷம் விக்கிறது விக்காதோ உங்க கையில தான் இருக்குது. நீங்க வேலை செஞ்சாதான் உங்களுக்கு போனஸ் போட்டு தர முடியும். வீக் டைம் ஆர்டர் போட்டே ஆகணும். அண்ணா போனஸ் வேலையே பாருங்கம்மா, வருஷம் பண்றது தானே. தள்ளி நடுறி புதுசா கல்யாணம் மாதிரி நினைப்பு. சார், நீங்க போன தீபாவளிக்கு வந்தவங்க தானே? என்ன பாக்குறீங்க? 1000 ரூபா தான் பட்ஜெட், என்ன வேணுமா வாங்கிக்க. எங்க 1000 ரூபாய்க்கு எப்படிங்க வாங்க முடியும்? 1000 ரூபா வேணாமா? கடையிலேயே இருக்கிறது ரொம்ப கம்மியான விலையில என்ன சேலை இருக்கோ அதை எடுத்து போடுங்க. கம்மியாவா? என் பட்டுக்கு பட்டு புடவை எடுக்கணுங்க. பட்டுக்கு பட்டு சேலை என்ன சார், நம்ம கிட்ட பட்டு சாம்ராஜ்யமே இருக்கு. இங்க பாருங்க, இந்த கலர் அவங்க சூப்பரா இருக்கும். நல்லா இருக்காங்க? நல்லா இல்ல. ஏங்க இவ்வளவு கம்மியான விலையில நீ சேலை எடுக்கிறது சுத்தமா நல்லா இல்ல. ஏங்க, இந்த கடையிலேயே ரொம்ப அதிகமான விலையில இருக்க சேலையெல்லாம் எடுத்து போடுங்க. நம்ம மாமாக்கு, அத்தைக்கு, மச்சானுக்கு, அப்புறம் மச்சினிச்சிக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுக்கணும். எதுக்குங்க உங்களுக்கு இவ்வளவு செலவு? பட்டு அவங்க உனக்கு மட்டும்தான் அப்பா அம்மாவா? எனக்கு இல்லையா? மறந்தே போயிட்டேன். ஏங்க, அருவிக்கு ட்ரெஸ் எடுக்கணுங்க. எவ்வளவு வயசு சார்? அருவி இவங்க வீட்டு நாய்க்குட்டிங்க. அருவிக்கு என்ன சார்? அருவிக்கு நீங்க சொன்னீங்கன்னா குருவிக்கு கூட நாங்க ட்ரெஸ் ரெடி பண்ணிடுவோம். 50 கிலோ ஸ்வீட்ஸு, பட்டாசு எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். போகும்போது வாங்கிட்டு போயிடலாம். தலை தீபாவளி வந்தாலே புது கப்பல்ஸ கையிலே பிடிக்க முடியாது இல்லடி? ஆமாக்கா. ஏங்க, எங்க அப்பாவுக்கு ஒரு வேட்டி சட்டையாவது வாங்கி கொடுங்க. உங்க அப்பனுக்கு எதுக்கடி நான் வாங்கி கொடுக்கணும்? உனக்கு வாங்கி கொடுக்கறதே பெருசு. ஓவரா பேசின ரேஷன் கார்டை போடதான் பாத்துக்க. உனக்கும் எங்கம்மா அது? இதுதான் சார் இருக்கிறதுல விலை கம்மி. எடுத்து. ஏங்க, இதுல பார்டரே இல்லைங்க. பார்டரு வா. ஏங்க, போகும்போது ஸ்வீட்டும் பட்டாசும் வாங்கிட்டு போலாங்க. ஸ்வீட் பட்டாசு உங்க அப்பனே வாங்கி தர சொல்லு. கல்யாண புதுசுல மட்டும்தான் இந்த பட்டு கிட்ட எல்லாம் இல்லடி. ஆமாக்கா. இந்த ஷர்ட் ஓகேவான்னு பாரு. அப்புறம் இல்ல உனக்கு இந்த ஷர்ட் நல்லா இருக்கும். நான் இதே கொரியர் பண்ணிட்டுமா? சரி, ஓகே, பாய். என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னோட ஃப்ரெண்டுக்கா. ஃப்ரெண்டா? எனக்கு தெரியாம என்ன ஃப்ரெண்டு? போன வாரத்துல இருந்து எனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்க. எப்படி? ஃப்ரெண்ட் ஆப் மூலியமா. ஃப்ரெண்ட் ஆப்பா? அப்படின்னா? இது ஒரு அமேசிங்கான ஆப். இந்த ஆப் மூலியமா புது பீப்புள்ஸை மீட் பண்ணி ஆடியோ அண்ட் வீடியோ கால் மூலியமா ஃப்ரெண்ட் ஆயிக்கலாம். குரூப் சாட் பண்ணலாம், சடேட்ஸ் மாதிரி கேம் விளையாடலாம், ரூம் கிரியேட் பண்ணி பண்ண ஓஸ் கூட பண்ணலாம். செமையா இருக்கே. இது சேஃபா?
கண்டிப்பா ரொம்ப சேஃப். வாய்ஸ் வெரிஃபிகேஷன் இருக்கனால இது ரொம்ப ஜெனியூனா இருக்கும். யாராவது மிஸ்பிஹேவ் பண்ணா கூட ஈஸியா பிளாக் பண்ணிடலாம். அப்ப இனி போரே அடிக்காது போலயே. ஆமா, கேர்ள்ஸ் எல்லாம் அவங்க ஆன்லைன் கிஃப்ட்ஸை ரியல் மணியா கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நானும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன்டி. கண்டிப்பா கூகுள் பிளே ஸ்டோர்ல ட்ரெண்ட் ஆப்னு சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்ன ராஜு, டவுனுக்குள்ளதான் துணி எடுக்கணும் சின்ன புள்ள மாதிரி ஆடம் பிடிக்கிற. ஆனா நம்ம ஒரு சந்தையில இல்லாத துணியா அங்க வந்து கொட்டு போகுது. போனமா வெட்டு வெடுக்குன்னு போட்டு போல எடுத்துருவானு. நீ அது வேணும் இது வேணும் கோப்பன்னு சொல்ல கடைன்னு கூட பார்க்க கூட பாலர் அடிச்சு போடுவேன். வாங்க சார், என்ன பாக்குறீங்க? பாரு, இவனுக்கு ஏதோ புடவை எடுக்கணுமாமா. இவனுக்கு ஏதோ பேண்ட் ஷர்ட் ஆமா, ஏதோ ஜீன்ஸ் கீன்ஸ் சொன்னாது என்னன்னு பாருங்க. பேண்ட் ஷர்ட் எல்லாம் மேல இருக்கு, சாரி இங்க இருக்கு. வாங்க, நீங்க வாங்க சார். கண்ணு, அந்த சிறகடிக்கை ஆசை நாடகத்துல மீனா ஒரு சிலை கட்டிட்டு வருவா பாரு, அப்பள கலர்ல அம்சமா இருக்கும். அதே மாதிரி சிலை எடுத்து போடுறியா? இல்ல வேண்டாம் வேண்டாம், அதையவே எடுத்து போடு. இங்க பாரு, இந்த சீரியல் பார்த்தா நீ கெட்டு குட்டிச்சவரா இருக்க. அவங்க போடுற ட்ரெஸ்ஸை பாக்குறது, அவங்க போடுற வளையல பாக்குறது, அவங்க போடுற கம்மலை பாக்குறது, எல்லாத்தையும் பார்த்து வச்சு போட்டு அதுதான் வேணும்னு எங்க உயிர் எடுக்கிறது. காலம் போன கடைசியில சிறகடிக்கிற காசையா மா, அந்த மஞ்சள் புடவை எடுத்து போடுமா மாம்பழ கலர்ல. மேல ஒருத்தன் போய்க்கிறான், அவனோட கதை என்னன்னு பாத்துட்டு வர்றேன். டேய் 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 சதீஷ், இது என்னடா துணி? தீபாவளி ட்ரெஸ் பா. தீபாவளி ட்ரெஸ் என்னடா ட்ரெஸ்? கரும்புள்ளி செம்புள்ளி குத்தன மாதிரி அது கீழே தொட பூரா தெரியுது. என்னடா பண்ணிடு? கையை இங்கிட்ட அங்க வருது. வேற ட்ரெஸ் இல்லையாடா? என்னமா ட்ரெஸ் எடுத்து கொடுத்த நீ? சார், தீபாவளி தானே, பையனுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டுங்க. என்னமா இவனுக்கெல்லாம் தீபாவளி கொண்டாடுறானுங்க? நாங்கெல்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு முன்னாடி போய் சந்தையில துணி எடுத்து அதை கொண்டு போய் மணி டெய்லரை கொடுத்து வீட்டுக்கு டெய்லருக்கு நடையா நடந்து தீபாவளி அன்னைக்கு நைட்டு 3 மணிக்கு தைச்சு கொடுப்பாரு. அதை கொண்டுட்டு வந்து இந்த காலையில எல்லாம் மஞ்சள் தேசிக்கிட்டு அதை எடுத்து போட்டுட்டு போய் பட்டாசு வெடிக்கிற அந்த சுகம் இருக்குது. அதெல்லாம் அந்த காலமா. இவனு இங்க பாரு, உயிரே போனாலும் இது மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு. மரியாதை கழட்டி கொடுப்பாடா, கழட்டி கொடுத்துட்டு வாடா. கீழே கோமா நான் பார்த்துட்டு வந்துடுறேன். நாளைக்கு தீபாவளிமா, எப்பயும் போல நாளைக்கு டபுள் டியூட்டினால டபுள் சேலரி பாத்துங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி சேல்ஸ் ஜாஸ்தியா இருக்கணும். அண்ணா, ஒரு அரை நாள் லீவ் கிடைச்சா நல்லா இருக்கும்ண்ணா. ஏமா, அதே பீக் டைம்மா, அந்த டைம்ல சேல்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அது லீவ் போட்டு கடை சாத்திட்டு போயிட்டு வியாபாரம் நடக்குமாமா. பாருங்கம்மா, பாத்துக்கலாம். என்ன கணேசா, எங்க உங்க மகளை காணா? வேலைக்கு போயிருக்காப்பா. வேலைக்கு போயிருக்கா? என்னையா தீபாவளி இதுமா வேலைக்கு போகணும்? நீங்க வெஞ்சு போனா டபுள் சம்பளம் கொடுப்பாங்களா? அப்படி ஓடி ஓடி சம்பாத்தி பண்ணி என்னதான் பண்ண போறீங்களோ? என்னடி கால் வலிக்குதா? அதெல்லாம் பரவாயில்லக்கா. எல்லாரும் புது ட்ரெஸ் போட்டுட்டு பட்டாசு வெடிச்சுட்டு தான் குடும்பத்தோட சந்தோஷமா தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காங்கல்ல. நம்ம பாரு, எல்லாத்துக்கும் புது ட்ரெஸ் நம்ம கையால எடுத்து கொடுத்துட்டு நம்ம பழைய ட்ரெஸ் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம்ல. சரி சரி, கஸ்டமர் வந்துடுறாங்க, கீழே போறேன். இந்த வருஷம் தீபாவளிக்கு நான் எதிர்பார்த்ததை காட்டிலும் நல்லாவே சேல்ஸ் பண்ணிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா. இந்த முறை ஆளுக்கு 500 ரூபாய் எக்ஸ்ட்ராவா 1000 ரூபாய் போனஸ். தீபாவளிக்கு சந்தோஷம் கொண்டாடுங்க. ஏமா, என்னாச்சு? ஒண்ணு இல்லண்ணா. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. இந்த தீபாவளிக்கு கண்டிப்பா நீ கேட்ட மொபைலே வாங்கிடலாண்டி. புது கண்ணாடி மாத்தலாம்ல. இந்த கண்ணாடி போதுமா? இதை வச்சே காலத்தை ஓட்டிக்கிறோமா? அக்கா, அப்பா, ஏன் வெளியே வந்து நின்னுட்டு இருக்கீங்க? எவ்வளவு நேரமா உள்ள தனியா உட்காந்துட்டு இருக்கிறது, அதான் அப்படி காத்தாட வெளியே வந்து நிக்கலான்ட்டு. அதுவும் இல்லாம தீபாவளி சர்ப்ரைஸ் எல்லாம் வேற பண்ணிருக்க. எப்படிமா என்னால உள்ள உட்கார முடியும்? சர்ப்ரைஸா? நானா?
நான் என்னப்பா சர்ப்ரைஸ் பண்ணேன்? எப்படி அக்கா நடிக்காதக்கா, உங்களுக்கு தெரியாம எப்படி நடந்திருக்கோம்? அப்பா சொல்லுங்கப்பா என்னன்னு. இப்பதாம்மா கொஞ்சம் முன்னாடி உங்க ஓனர் வந்து புது கண்ணாடி, ஸ்வீட்டு, பட்டாசு எல்லாம் கொடுத்துட்டு போனாரு. அண்ணா நான் கூட சொல்லலையே அண்ணா. எப்படி? ஏம்மா வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணான்னு தெரியலன்னு என்னம்மா முதலாளி, இந்த தீபாவளிக்கு உங்களுக்கே தெரியாம சர்ப்ரைஸ் பண்ண ஆசைப்பட்டேன், பண்ணிட்டேன். ஹாப்பி தானே? ஹாப்பிண்ணா. ரொம்ப ஹாப்பிண்ணா. அப்புறம் என்ன, அப்பா கூட தீபாவளி சந்தோஷமா கொண்டாடு. தீபாவளி முடிய இன்னும் நிறைய நேரம் இருக்கு. சேல்ஸ் கேர்ள்ஸ் மட்டும் இல்லைங்க, இவங்கள மாதிரி எத்தனையோ ஒர்க்கர்ஸ் அவங்க ஃபேமிலியை மிஸ் பண்ணிட்டு மக்களுக்காக இன்னும் சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களையும் நாம ஞாபகத்தில் வச்சுட்டு இந்த தீபாவளியை கொண்டாடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி இஎம்ஐ ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அடுத்த வீடியோ பார்க்க இங்க கிளிக் பண்ணுங்க.